பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்ட 4 விஷயங்களை தலைப்புகளாக மையப்படுத்தி இங்கே விரிவாக விளக்கி அறிக்கைகள் பெற இருக்கிறோம். ஒன்று, ஜமாத் இஸ்லாமியின் சார்பாக இப்பொழுது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்ற மது போதைக்கு எதிரான பரப்புரை இயக்கத்தினுடைய செய்திகள் குறித்தும், இரண்டாவதாக போதை மூலமாக தொடரும் பள்ளி கல்லூரிகளிலே நடைபெறுகின்ற மாணவ படுகொலைகளை குறித்தும், மூன்றாவதாக மத்திய அரசால் சமீபத்தில் கொண்டிருக்கக்கூடிய 2 திருத்த மசோதாக்கள், ஒன்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவும் தேசிய கௌரவ அவமதிப்பு திருத்த மசோதா, இவ்வாறாக 4 செய்திகளை உங்களுக்கு முன்னாடி விளக்கி ஜமாத் இஸ்லாமியினுடைய நிலைப்பாடுகளை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இந்நிகழ்விலே ஜமாத் இஸ்லாமியினுடைய மாநில தலைவர் மௌலவி முகமது ஹனீஃபா முந்தை அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் ஜமாத் இஸ்லாமியினுடைய துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், உங்களை போன்ற நிறைய ஊடக நண்பர்களும் இந்த நிகழ்விலே கலந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஜமாத் இஸ்லாமியினுடைய மாநில தலைவர் அவர்களை விரிவாக உரை நிகழ்த்தி உங்களுக்கு மத்தியிலே செய்திகளை சமர்ப்பிப்பார்கள் என்று அவரை உரை நிகழ்த்துமாறு அன்புடன் பாலமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் குறித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று நான் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஊடகவியலாளர்களே, நாம் நமது நாட்டிலே, குறிப்பாக நமது மாநிலத்திலே பல்வேறு விதமான விஷயங்களை வெவ்வேறு விதமான தளத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற மிக பெரும் பொறுப்பினை ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் நாம் மனித சமூகத்தின் மீது உண்டான அக்கறையின் மூலமாகத்தான் இவைகள் அனைத்தையுமே நாம் என்ன செய்கின்றோம், செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல வகைகளை அனைவர்களுமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழல்கள் இப்பொழுது நிச்சயமாக அதிகமாகிவிட்டதை நாம் என்ன செய்கின்றோம், நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ரீதியிலே தான் நாங்கள் இப்பொழுது ஒரு பரப்புரையை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். மது போதைக்கு எதிரான, அதாவது மது இல்லா போதை இல்லா தமிழகம், தமிழ்நாடு என்ற ரீதியிலே ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இருக்கின்றோம். அதையே நாங்கள் இங்கு ஒரு தலைப்பாகவும் இந்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சியிலே வைத்திருக்கிறோம். என்னன்னு சொல்றேன்னு சொன்னா, எல்லா விதமான தீமைக்கும் மதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்கள் இறை தூதருடைய ஒரு வாக்கு கூட இருக்கிறது, அனைத்து தீமைக்கும் தாய் மதுவாக இருக்கிறது என்று சொல்லி. ஆக மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான சமூக சீர்கேடுகள், நாம் வெறும் மது என்ற ரீதியிலே மட்டும், அதாவது அவன் மயக்கப்படுறான், போதை வருது அப்படிங்கிற ரீதியான மட்டும் அதை சமூகம் என்ன செய்து அதிகமாக பார்க்குது. அந்த ரீதியில மட்டும் என்ன செய்து கவனம் செலுத்துது. ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற சமூக தீமைகள் ஒரு தனிநபரில் இருந்து, குடும்பத்தில் இருந்து, வியாபாரத்தில் இருந்து சமூக சீர்கேடுகள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதுதான் அவனை பாலியலுக்கு தூண்டுது, அதுதான் அவனை சம்பாதிப்பதிலிருந்து தடுக்குது, அதுதான் அவனை காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்து தூண்டுது, அதுதான் குடும்ப பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கு சூழ்நிலையாக என்ன செய்து இருக்குது, அதுதான் குடும்பத்தில் அவன் வைலண்டாக என்ன செய்யறான், அவன் ஆகிறான். இவைகள் எல்லாமே நாட்டிற்கு ஏற்படுகின்ற இழப்பு என்ற ரீதியிலே நாம் இதை பார்க்க வேண்டும். சமூகத்திற்கு ஏற்படுகின்ற இழப்பு இருக்கிறது அல்லவா, அது நாட்டுக்கு ஏற்படுகின்ற இழப்பாகவே நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதனால இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யறாங்கல்ல அரசாங்கம், அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா?
இதுவே ஒரு வேஸ்ட் செலவு. இது மதுவே ஒரு வேஸ்ட் செலவு தான். ஆனா குடிக்கிறவனை பாதுகாக்கிறதுக்கு அந்த பக்கம் விழுந்துருவானா, இந்த பக்கம் விழுவானா, வண்டியில போகும்போது எப்படி விழுவான், என்ன ஆக்சிடென்ட் ஆகும், யார்கிட்ட மோதுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்படுகின்ற காவல் சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆக இது ஒரு தனிநபருடைய விவகாரமாக இல்லாமல், ஒரு சமூகத்தின் விவகாரமாக மட்டும் இல்லாமல், ஒரு நாட்டின் பிரச்சனையாக இதை கொண்டு வரப்போகும் பொழுதுதான் இந்த தீமையினுடைய வீரியத்தை குறித்து நாம் என்ன செய்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், மக்களுக்கும் போதித்து வருகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அனைத்து ஆட்சிகளிலுமே இதை அரசாங்கமே எடுத்து நடத்துகின்ற ஒரு சூழல் உருவாக போகும் பொழுது எதிர்ப்பின் வீரியம் கம்மியாகி விடுகிறது. அதான் இந்த விஷயம். எதிர்ப்பின் வீரியம் என்ன செய்யுது, கம்மியாகி முடிய மாட்டேங்குது. ஆக நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஊதி என்று சொல்றோம், நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஏடா குடிச்சான்னு கேட்கிறோம். அப்போ அவன் அந்த தீமை செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிச்சுன்னா, ஏன் அந்த தீமையை செஞ்சான், ஏன் வன்புணர்வு செஞ்சான், ஏன் இப்படி பண்ணா, ஏன் ஆக்சிடென்ட் ஆக்கினா அப்படின்னு கேட்டாவே அவன் சொல்ற ஒரே வார்த்தை குடிச்சிருக்கிறான். இந்த வார்த்தைகள் என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடறாங்க. ஆக இந்த பெரும் தீமையை களைகின்ற ஒரு மிக பெரும் பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இது அரசு கவனம் செலுத்தினால்தான் முழுமையாக என்ன செய்ய முடியும், சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும், முழுமையாக அதை இல்லாமல் ஆக்க முடியும். அப்படி ஆக்கினா நீங்க பாருங்க, சமூகத்துல எவ்வளவு அமைதி வருதுன்னு நீங்க பார்க்கலாம். நீதிமன்றத்துல புரிஞ்சிருக்கல எது வழக்குகள் எல்லாம், அந்த வழக்கினுடைய அனைத்து தன்மையும் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, குடியின் மூலமாக ஏற்பட்ட வழக்குகள் அதிகமா இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அதன் மூலமாக தான் என்ன செய்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்து இருக்குது. கொலை குற்றத்தின் ஃபைல்கள் அப்படியே என்ன செய்யுது, தேங்கி நிற்குது. என்னன்னு பார்த்தோன்னா 50 பேர் குடிச்சிட்டு செஞ்ச வேலையாகத்தான் என்ன செய்யுது உங்களுக்கு இருக்குது. ஆக இப்படி அரசினுடைய பணம், அரசினுடைய நேரம், இவர்கள் அனைத்துமே வீணாகுவதற்குண்டான ஒரு காரணமாக இதை பார்க்க வேண்டும். ஆனால் என்ன அரசு சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா, அரசு நடத்துறதுக்கு காசு வேணும்னு சொல்லுது. இது எந்த வகையில ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு பல வகையில முகாந்தரங்கள் என்ன செய்து இருக்கத்தான் செய்து, அதை முறையாக கடைபிடித்தால் அப்படிப்பட்ட தீமையை நாம் எதிர்ப்பதற்குண்டான ஒரு சூழல் இருக்கும். பத்திரிகையாளர்களை நாம் என்ன செய்யணும் சொன்னா, இதை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனோநிலையை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால், இதிலிருந்து இந்த நாட்டை, இந்த நாட்டையும் இந்த சமூகத்தையும் பாதுகாப்பதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அடுத்து இப்பொழுது பெருகி வருகின்ற குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள். குற்றமும் சரி, பாலியல் வன்கொடுமைகளும் சரி. இதற்கு எல்லா காரணத்தை பார்க்கணும். டெய்லி நடந்துட்டு இருக்கு, ஃபுல்லா இதில் கொடுத்துருக்கோம் நாங்கள். அதாவது அதனுடைய ஃபுல் டேட்டா என்ன செய்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். எந்த நிலையில இந்த குற்றங்கள் பதியப்பட்டிருக்கிறது, எந்த நிலையில அந்த குற்றவாளிகள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற ரீதியில நம்ம கொடுத்துருக்கிறோம். இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை, தப்பித்து விடுவோம் என்ற தைரியம் அதிகமாக உருவாகிவிட்டது குற்றவாளிகளுக்கு. ரொம்ப ஈஸியா போலீஸ்காரர்கள் குற்றவாளியை ஏற்படுத்துகின்ற கொடுமை ஒன்று இருக்குது. அதே குற்றவாளிகளே போலீஸ்காரர் மீது பயம் கம்பளி போயிடுச்சு. அதை கூட நம்ம என்ன செஞ்சோம், சமூக ஊடகங்கள்ல இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம். போனா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க, என்னாச்சு, வெளியே வந்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல குற்றவாளிகளுக்கு எப்பொழுது நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு பயம் எப்பொழுது வருகிறதோ அப்பதான் குற்றம் குறையும். இப்பொழுது குற்றவாளிகள், இன்னும் சொல்ல குற்றம் செய்வதற்கு ஏவக்கூடியவர்கள் இருக்காங்க, அதிகார வர்க்கத்தினர்கள். அவர்கள் அதிகமாகிவிட்டதன் காரணத்தினால் குற்றவாளிகள் தைரியமாக, அவர்களாம் பின்னாடி பார்த்துக்கிறோம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள், இது மாதிரியான வழிப்பறி கொள்ளைகள், கொலைகள், இவைகள் எல்லாம் அதிகம் நடப்பதற்குண்டான ஒரு காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதை ஒரு நாட்டில் இது சகஜம் என்ற ரீதியிலே அனைவர்களுமே நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால், யார்தான் இதை எதிர்ப்பது?
யார்தான் இதை பற்றி உண்டான கேள்வியை கேட்பது? நாளை நம்ம கூட அதில் பாதிக்கப்படுவதற்கு உண்டான, நம் குடும்பம் கூட அதில் பாதிக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்பாக என்ன செய்யும் அமையும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அதாவது லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, தீமை செய்பவர்களை மட்டும் அதனுடைய வேதனை தாக்காது, எல்லாரையும் சேர்த்து தாக்கும். அப்படிப்பட்ட தீமையிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி தீமை தான் கொலையும் கொள்ளையும் மதுவும் எல்லாமே வந்து தீமை செய்யறவங்களோட நிற்காது, அந்த குடும்பத்தையே அழிச்சிருவாங்க, அந்த சமூகத்தை என்ன செஞ்சிடும், அழிச்சிருவாங்க, அவங்களுடைய சந்ததிகளை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அழித்து விடுவாங்க. ஆகவே இதை குறித்தும் அதிகம் அதிகம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்கிறது. அரசு இது சார்ந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது என்பதையும் நாம் ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அனைத்து அரசு சார்ந்த விஷயங்களையுமே நாம் என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு விஷயமும் இப்பொழுது நாம் சொல்லி ஆக வேண்டியது இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியிலே கல்வி வளாகம் இருக்குல்ல, கல்வி இருக்குல்ல, இந்த கல்வி என்பது வந்து மக்களுக்கு வந்து பெரிய பாரமாகிவிட்ட ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு கல்வி வந்து ஈஸியா வந்து என்ன செய்யறதில்லை, கிடக்கிறது. காரணம் வந்து அது வணிகமயமாக்கப்பட்டு விட்டதைத்தான் நாம் பார்க்கிறோம். தனியார் மயமாக்கப்படுதல் என்பது கல்வியை மக்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பாக நாம் நினைக்கிறோம். பட் ஆனால் அது வணிகமயமாக்கப்பட போகும் பொழுதுதான் அது ஏழை எளியவர்களுடைய அந்த கனவை ஒன்றும் இல்லாமல் என்ன செய்து விடுகிறது, நீர்த்து போக வைத்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனா இப்போ பார்க்கக்கூடிய வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தா அரசாங்க கல்லூரிகளை எல்லாம், அரசு கல்லூரி, அரசு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் அப்படியே மூடிட்டு தனியாருக்கு கொடுத்துடலாங்கிற மாதிரியான காலத்தை நோக்கி என்ன செய்து அது வந்து போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்ப என்னன்னு சொல்லிட்டு சொன்னா அரசு கல்லூரிகளில் கல்லூரிகள் அதிகமாகி மாணவர்கள் குறைவாக வரக்கூடிய சூழலும் என்ன செய்து விட்டது, ஏற்பட்டு விட்டது. அப்போ இந்த நிலை, ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அதிகமானால் தானே உங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு அவங்க போவாங்க, அதை கம்மி பண்ணிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையும் என்ன செய்கிறது, இருக்கிறது. இதுவும் சமூகத்தினுடைய நலனை அதாவது பாதிக்கின்ற ஒரு நிலையாகத்தான் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தற்போது மத்திய அரசு ஒரு திருத்தம், சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறது. FCRA வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்டம் என்ற ரீதியில் ஒரு சட்டம் கொண்டு வருகிறது. திருத்த சட்டம் என்று வந்தாலே, ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த திருத்த சட்டம் என்று வந்தாலே இப்ப பக்கு பக்குங்குது, ஒரு பயம் என்ன செய்யுது நமக்கு வந்து உருவாகுது. இந்த திருத்த சட்டம் என்பது சார்பு நிலையில் இருக்குமா, சார்பு நிலையில் இருக்காதா, யாரை பாதிக்க போகிறது, எப்படி பாதிக்கப்பட போகிறது என்ற ரீதியான ஒரு உள் உணர்வு பயம் ஏற்படுகின்ற ஒரு நிலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியிலே என்ன சொல்லுன்னு சொன்னா, தவறு செய்கின்றவர்களை, அதன் மூலமாக தவறு செய்கின்றவர்களை, குற்றம் புரிபவர்களை அடையாளம் கண்டுபிடித்து தண்டிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை எல்லோருமே என்ன செய்வோம், வரவேற்பவர். ஆனால் மனிதநேய உதவிகளை, என்ன சிவில் சொசைட்டிக்கு உண்டான உரிமைகளை பறிக்கின்ற ரீதியில் அந்த திருத்த சட்டம் என்ன செய்துவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது என்பதுதான் நமதுடைய நோக்கமாக என்ன செய்கின்றது, இருக்கின்றது. ஆகவேதான் ஒவ்வொரு திருத்தம், வக்ஃப் திருத்த சட்டம்னு வந்துச்சு. அப்ப அந்த திருத்தம் வந்து எந்த அளவுக்கு சிறுபான்மையினர்களை பாதித்தது என்பதை நாம் என்ன செய்யலாம், வந்து பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு திருத்த சட்டங்கள் எல்லாமே வந்து அது வந்து ஏதோ நம்மளுடைய குடிமக்களை ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிக்கின்ற ஒரு சூழலில் இருக்கக்கூடாது என்ற ரீதியில் தான் நாம் என்ன செய்கின்றோம், இங்கே ஒரு கவனத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி ஆசைப்படுகிறோம். அதற்கப்புறம் இறுதியாக வந்தே மாதரம் பாடல் ஒரு சர்ச்சையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன சொல்லிட்டு சொன்னா, நாட்டுப்பற்று என்பதை நிரூபிக்கின்ற ஒரு வகையாக மட்டும் இது இருக்கிறதா என்பதை மட்டும்தான் நாம் யோசிக்கிறோம். நாட்டுப்பற்றை நிரூபிப்பதற்கு இவ்வளவோ விதமான வழிவகைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அது போன்ற விஷயங்களை ஊக்குவிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஓகே, இந்த பாடல்கள் இருக்கிறதா, இந்த பாடல்கள் யாரை பாதிக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். ஒரு சைவ உணவருந்தக்கூடிய ஒரு நபருக்கு அசைவ உணவை கட்டாயப்படுத்தி அவருடைய வாயிலை ஊட்டினால் எவ்வளவு கொடுமை. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு சைவ வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒருவருக்கு அசைவத்தை நீ கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவனை திணித்தால் அது கொடுமை, அதுல சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஓரிரை கொள்கை உடைய சமூகத்திற்கு பலதெய்வ கொள்கை உடைய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும், நீ ஏற்றுத்தான் ஆகணும், நீ சொல்லித்தான் ஆகணும் என்ற அந்த நிலை உருவாக்கப்பட்டால் அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை? இது நமக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன செய்திருக்கிறது, அழகான வழிகளையும் வாய்ப்புகளையும் தந்திருக்கிறது. 25 பிரிவு 25 அமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 25 தனிமனித சுதந்திரம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் பின்பற்றக்கூடிய, தான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம், தான் விரும்பக்கூடிய மொழியை பேசலாம், தான் விரும்பக்கூடிய மதத்தை பிரச்சாரம் செய்யலாம், அதை வழிமுறைப்படுத்தலாம், அது எந்த இதுவும் இல்லை. அப்ப இப்படி இருக்க போகும் பொழுது ஓரிரை கொள்கை, உருவமற்ற இறைவன் என்ற ரீதியில வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லிம் சமூகம் இது எப்படி இந்த பாடலின் மூலமாக பல தெய்வ அல்லது தெய்வ வழிபாட்டு கொள்கையின் அடிப்படையிலான விஷயத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நிலை உருவாக்கப்படுவதை நாம் என்ன செய்கின்றோம், பயப்படுகிறோம். இது கட்டாயம் இல்லை என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவமதிப்பு என்ற வார்த்தையில எல்லாம் வரும். நீங்க வாயம் மனங்கல அப்படின்னு வரும். அது எந்திரிச்சு நின்றுலாம் பிரச்சனை கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் வழங்கி இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சுதந்திர சூழலை நாம் ஏன் பறிக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் இந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அருமை ஊடகவியலாளர்களை உங்கள் மூலமாகத்தான் இதற்குண்டான நியாய சூழல்களை சமூக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ரீதியிலே ஜமாத்தே இஸ்லாமியின் இந்த நிலையை சரியானதாகவும் நேர்மையானதாகவும் யாருக்கும் பாதிப்பு வராத வகையிலும் நாம் இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதைத்தான் இங்கேயும் நாம் என்ன செய்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கும் இதன் மீது உண்டான பொறுப்புகள் இருக்கிறது. இது சார்ந்த விஷயங்களில் எந்த விவரங்களாக இருந்தாலும் நாம் இன்னும் விளக்கம் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம். அதே சமயத்தில் இதிலும் இதனுடைய விவகாரங்கள் விஷயங்கள் குறித்து எங்களுடைய மத்திய தலைமையகம் வெளியிட்டு இருக்கின்ற அறிக்கையும் என்ன செய்கிறது, இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வு சார்ந்த இந்த விஷயங்களை நாம் இந்த செய்திகளுக்குள் உங்களுடைய கேள்வி இருந்தாலும் பரவாயில்லை, வெளியில் இருந்த கொண்ட கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆக இப்பொழுது கேள்விக்கான ஒரு நேரமாக அடுத்த சூழலை நாம் அமைத்துக் கொள்ளலாம். போதைக்கு எதிரான ஒழிப்பு பத்தி பேசுறீங்க. கடந்த ஆட்சியிலையும் போதை இருந்தது, நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆட்சியிலையும் போதை இருந்தது. கடந்த ஆட்சியில எந்த மாணவர்களும் கொல்லப்படலை. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் போதைக்காக கொல்லப்பட்டு ரொம்ப அவல நிலை ஏற்பட்டிருக்கு. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த கூலிப் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியா இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி, எல்லா பள்ளிகள்லயும் இன்னைக்கு கூலிப் எல்லாம் வச்சுக்கிறாங்க. டாய்லெட் பாத்ரூம்ல பார்த்தாலும் இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு? இந்த போதை விழிப்புணர்வு தெருவா போயிட்டு அது சரியாயிட போறது இல்லை. நடுவில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் கொல்லப்பட்டான். அதுக்கப்புறம் திருவத்தூர்ல, அதுக்கப்புறம் இங்க டான்போஸ்கோல ஒருத்தன் தாக்குதல். போதை விழிப்பு தொடர்பாக முதலமைச்சரே நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராரு. இந்த சூழல்ல பல மாணவர்கள் உயிரிழப்பு சம்பவம் ஏற்படுது. தொடர்ச்சியாக ஏற்படுற சூழல்ல என்ன நடவடிக்கை ஒன்றும் எடுக்கணும் இல்லை. இது நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது. இந்த விவகாரம் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஒரு கவலையான உணர்வுடன், ஒரு சமூக அக்கறையுடன் இந்த விவகாரங்களை டீல் பண்ணுவதாகவோ, சமூக அக்கறையுடன் இந்த விவகாரத்தை பேசுறதாகவோ பார்க்க முடியல. அதுதான் நமக்கு அச்சமா இருக்குது. முந்தைய ஆட்சியோ இந்த ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் எழுப்புதுன்னு சொன்னா எவ்வளவு தன் பிள்ளை பாதிக்கப்பட்டால் எந்த உணர்வுடன் எழுந்திருச்சு பதில் சொல்லணுமோ அந்த உணர்வோடு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த பதில் எப்படி இருக்குது, அது ஒரு கோஷ்டி மோதலா உருவாகுது. அதாவது
தலைவர்களை திருப்திப்படுத்துகின்ற உணர்வுகள் வெளிப்படுகின்ற விஷயமாகத்தான் இருக்கிறதே ஒழிய சமூக மக்களை விழிப்புணர்வுப்படுத்துகின்ற, மக்களை காப்பாற்றுகின்ற, மக்களை திருப்திப்படுத்துகின்ற கேள்விகளோ பதில்களோ அதிகமாக சட்டசபையில இப்பொழுது நாம் லைவா பார்க்கறதுனால ஈஸியா நமக்கு புரியுது. தெரியல என்ன பண்றதுன்னு விளங்க மாட்டேங்குது. அப்ப அந்த சூழல்ல நாம தான் இதை நம்ம என்ன செய்ய எடுக்கணும், நாம பேசணும், பேசிக்கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும். அது ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடிய தைரியம் தான் இவர்கள் எல்லாம் இப்படி அமைதியாக என்ன செய்து இருக்க வைக்கிறது. காவல்துறை இதற்குண்டான முழு ஈடுபாட்டுடன் என்ன செய்யணும் இருக்கணும். காவல்துறை வேறு யாருடைய என்ன சொல்றது, அவங்களுக்கு யாராவது சொல்லணும் அப்படிங்கிற வித எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோங்கிற மாதிரியான சந்தேகங்கள் தான் என்ன செய்யுது. இது தன்னிச்சையாக வருகின்ற உணர்வை பாதிக்கப்படுறான்னா அது தன்னிச்சையாக அவன் என்ன செய்யணும், அதை களைவதற்கு அல்லது அதை தண்டிப்பதற்கு உண்டான உணர்வு அங்கே வரணும். இல்லை, அதற்குண்டான முகாந்திரங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த தைரியம் தான் என்ன செய்கிறது, மீண்டும் மீண்டும் இந்த தீமையை செய்வதற்கு தூண்டுகிறது. ஆனா இதுக்கு சமூக மக்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நமக்கும் பொறுப்பு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட சூழல் உள்ளவர்களை தனிமைப்படுத்தணும். அந்த மாதிரி தனிமைப்படுத்துதல் அல்லது எல்லோரும் அது சார்ந்த விஷயத்தில் அக்கறை காட்டி அதை இல்லாமல் செய்வதற்கு குரல் கொடுத்தல் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு வைப்ரண்ட் ஏற்படும். ஒண்ணுமில்ல, ஒரு அரங்கத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரங்கத்தில் சொன்னாங்கல்ல, பேசுறோம், இது பண்றோம், இது நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டது நாமளே நினைச்சுக்கிறோம். இதுக்கு மேல நம்ம சக்தி இல்லைன்றதை நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா மீடியா வலிமை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்பதை கடந்த கால வரலாறுகள் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, காட்டுது. நாமளும் அப்படி இருக்கிறோமா என்பதை என்னை முதல் கொண்டு நாமளே ஒரு சீர்திருத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நிச்சயமாக மரணத்துக்கு பின்னால் படைத்த இறைவன் இந்த கொடுமைகள் குறித்து உன்னுடைய நிலை என்ன என்பதை குறித்து கேட்பால். அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த பயத்துடன் இந்த சமூக உணர்வுகளை நாம் கொண்டுட்டு போனோம்னா ஒரு நல்ல இது வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜோசியம் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம், எதை வச்சு பார்க்குறோம்? அதாவது கடவுள் ஏதாவது இந்த ரூபத்தில் ஒரு நல்லது தந்துருவாரா, இது பண்ணிடுவாரா, அது பண்ணிடுவாரா, இப்படி வந்தா தீமை வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோன்னா யோசிக்கிறோம்ல. அந்த மாதிரி இப்படி செய்யறத பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு தண்டனை வரும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம்? அந்த உணர்வும் ஏன் அந்த நிலையிலிருந்து வரமாட்டேங்குது? ஆக நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்ற இந்த உணர்வுடன் கொஞ்சம் பேராவது ஒரு சிறு குழுவாவது இதற்கு முயற்சி செய்தால் இதற்குண்டான முகாந்திரம் வரும். சட்டமன்றத்து வெளியே வந்தாலும் நம்ம கேட்கணும், என்னங்க பதில் சொன்னீங்க, என்னங்க கேள்வி கேட்டீங்க, இந்த கேள்வியில ஏதாவது அழுத்தம் இருக்காங்க, இந்த பதில ஏதாவது இது இருக்குதா அப்படின்னு யார் கேட்கணும்? பொது சமூகம் கேட்கணும். நம்ம போயிட்டு வந்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சண்டை போட்டு விடுற மாதிரி கேள்வி திருப்பி கேட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை என்ன செய்து ஆகுது. அடுத்த நாள் இதே ஒரு கேள்வியாக என்ன செய்து மாறுது. ஆக எல்லோரும் சேர்ந்த ஒரு அக்கறை உணர்வுடன் செயல்பட்டால் அது ஒரு சிறந்த ஒரு சூழலை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. சார், கடந்த திமுக ஆட்சி அதில் சரி, அதுக்கு முன்னாடி இது அண்ணா திமுக ஆட்சி, இன்றைக்கி இருக்கிற தாவேக ஆட்சி, அரசாங்கமே மது கடையில் மது விற்பனை செய்யுது. ஆனால் அப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படி கூட்டணி வைக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் அரசு மது கடையில் கண்டிப்பாக மூடினா தான் உங்களோட நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி யாரை முன் வச்சு அந்த கோரிக்கையை வச்சு யாரோ கூட்டணி போல, அதான ஒன்று கருத்து, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அப்படி தான் போயிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் யார் அப்படி சொல்லி போலியே. நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த தீமையின் மீது யாருக்கு வெறுப்பு இருக்கிறதோ, இந்த தீமை ஒழிய வேண்டும் என்ற அக்கறை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்க பார்க்கலாம், பிஜேபியோட கூட்டணியை வைக்க போகும்பொழுது திமுக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கூட்டணி வச்சு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று என்ன செஞ்சாங்க, அவங்க போட்டாங்க. அது ஆச்சோ ஆகலையோ சரியோ தவறோங்கிற விஷயத்துக்கு வரல. என்னன்னா ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு சான்ஸ் என்ன செய்து நமக்கு கிடைக்குது. சமூக தீமையை எதிர்ப்பதற்கு என்ன சொல்லியிருக்கேன், சரிதான். இப்போ உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க முதல் கையெழுத்து வெறும் 750 மதுக்கடைகள் அல்ல, அது மூடிச்சா மூடலையா, எங்க இருக்குது எங்க இருக்கிறது வேற ஒரு விஷயம். அப்படி செய்தால் நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்ணியம் என்ன செஞ்சிருக்கும், உயர்ந்திருக்கும். ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். சரி, பாதியாவது நிலைக்கு வந்திருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ
இப்போ விதவிதமான மதுகள்லாம் குடிக்கலாங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் வந்ததாக என்ன செய்யறோம் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அது வீரியமாயிட்டு தான் போகிற வழிய இதாயிட்டு போகல. இந்த உணர்வை நாம் சல்யூட் எடுத்து வரவேற்கிறோம். இந்த பரப்புரை இயக்கத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இப்ப நீட் எக்ஸாமுக்கான இது போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாலநிலையத்தில் நடத்துது. அதுல சிபிஎம் சிஐடியு எல்லாமே பங்கேற்றாங்க. இப்ப அது முடிவுக்கு வந்தது. அமைச்சர் பதவி விலகுது தொடர்ந்து. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தமிழகத்துல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த மாதிரி நீட்டுக்கு போராட்டம் பண்றவங்க ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதியார்களுக்கு காவல்துறைக்கு அனுப்பப்பட்டது. உடனே கூட்டணி கட்சிங்க எதிர்ப்பு தெரிவிச்சதை தொடர்ந்து அது வாபஸ் பெற்றது. இது குறித்து என்னன்னு கேட்கிறீங்க? கொள்ளைப்புறமாக வருகின்ற சில சதிகள் இப்படித்தான் இதை பார்க்கணும். அதுவும் வந்து பேர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்திருக்கு பாருங்க. அதுவும் வந்து அரசாட்சிக்கு இல்ல, அரசு நிறுவனத்துக்கு, அரசு நிர்வாகிக்கு வந்திருக்குது அந்த தைரியம். பேர் சொல்லிட்டு சிபிஐ, சிஜேபி, இவங்க அவங்க இவங்க இப்படின்னு சொல்லிட்டு பேர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாத ஒரு விஷயம் சார்ந்த ஒரு விவகாரத்துல வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? தமிழகத்தில் இது போன்ற தைரியத்துடன் இது போன்ற விஷயங்களுடன் கட்சி பெயரை சொல்லி, அது வந்து உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து எந்தெந்த மாதிரியான தளத்துல வந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை அடிப்படையாக கொண்டு சிஜேபியினுடைய விஷயமும் உங்களுக்கு தெரியும், அது எந்த ரீதியில வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வெளிப்படையாக பேர் சொல்லி இதையெல்லாம் வந்து கண்காணிக்கணும், இதையெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு நிலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதே. இன்னும் நிறைய வரும், இன்னும் நிறைய வரும். தமிழகமாக இருந்ததினால் வாபஸ் வாங்க வைக்கப்பட்டிருக்கு. இது வேற மாதிரி இருந்துச்சு சொன்னா சட்டமே என்ன செய்யப்பட்டிருக்கும், நிறைவேற்றப்பட்டிருக்கும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது சொல்லி. இதுவரைக்கும் வாபஸ் வாங்கப்பட்ட அவர்களுடைய அஜெண்டாக்கள் அனைத்தும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாநிலத்துக்குட்பட்ட விவகாரங்களை நாம் ஒரு முழு தைரியத்துடன் எதிர்க்கின்ற ஒரு மனோநிலையை உருவாக்கி அதை சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. சார், டெல்லியில காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி சார் சொல்லுங்க. பிரதமர் வந்து சுதந்திர தின உரையில இந்த அறிவுஜீவி நக்சல்களை கட்டுப்படுத்தணும், அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு தனிமைப்படுத்தணும்னு பேசினார். அந்த அறிவுஜீவி அப்படிங்கிறதுக்கும், ஏன்னா மாணவர்களிடையே கல்வி அந்த விவாதங்கள் சமூக ஈடுபாடுகள் இருந்துதான் அறிவுத்தளத்தினரும் உருவாகிறாங்க. அந்த அதுக்கான லிங்க் இருக்கா? அதாவது அவர்கள் வந்து ஒரு புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு அது இருக்குது. இந்த ஜிஹாதெல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நாங்க ஜிஹாத வேற விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம், சமூக சீர்திருத்தத்துக்கு அதுக்கு இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது மத்த விஷயத்துக்கு பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க தான் வந்து கண்டுபிடித்தாங்க. இதுல வந்து தெளிவா தெரியுது அவர்கள் கொஞ்சம் பயந்து இருக்கிறாங்க. பயத்தின் வெளிப்பாட்டில் பல விஷயங்களை என்ன செய்வாங்க, வெளியில வந்து பேசுவாங்க. அந்த ரீதியில தான் இதை பண்ணி பார்த்தாங்க, அதை பண்ணி பார்த்தாங்க, இதை செஞ்சு பார்த்தாங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் வேலை ஆகல. இப்போ இன்னொன்னு வந்துருச்சு. அது ஆகவே வந்து திமாகி நக்சல் என்று எவ்வளவு அழகா கேட்கறதுக்கு அது. ஆனா மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு வார்த்தை. அப்ப யார் வேணும்? நமக்கு மூளை இல்லாதவர்கள் வேணுமா? யார் வேணும்? இவங்களை பூரா அறிவாளிகள் ஒத்துக்கிறான். ஒரு கோணத்துல பார்த்தா இல்ல இந்த அறிவாளிகள் இது போன்ற அறிவாளிகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விவரம் வந்து இது பண்ணப்படுது. நான் வந்து இது வந்து யாருக்கோ சொல்கின்ற ஒரு வாசகமாக பார்த்துட்டு கடந்துடுறோம். இது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கோ அல்லது இவங்களுக்கோ இவங்களுக்கோ உண்டான வார்த்தைகள் அல்ல. இது வந்து தன்னுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான நபர்களை உருவாக்குகின்ற ஒரு நிலையாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுவும் தோற்கடிக்கப்படும், இந்த வார்த்தையும் என்ன செய்யப்படும், இந்த நாட்டில் தோற்கடிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயக்கத்தை பத்தி முதல்ல
சொன்னீங்க. ஆமா. அது எப்ப தொடங்கி எப்ப முடிக்கிறீங்க? அடுத்து அதுக்கான வடிவம் என்ன? இல்ல நாங்க 15 சுதந்திர தினத்தன்று நாங்க என்ன செஞ்சிட்டோம், அதை வந்து நம்ம வந்து தொடங்கிட்டோம். இது வந்து டோர் பை டோர் எங்களுடைய வேலை. டோர் பை டோர் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த எங்களுடைய அமைப்பினர்கள் வந்து தெருக்கு தெருவாக வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இது பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்களை வந்து சீர்திருத்தம் செய்வதற்குண்டான வழிவகைகள் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் அவங்களுக்கு வந்து நிவாரண சூழல்களை உருவாக்குவதற்கு முடியும்னு சொன்னால் அதையும் என்ன செய்யறாங்க வந்து பெண்ணுவதற்குண்டான முயற்சிகளை பண்றாங்க. அவங்களுக்கு இந்த போதையினுடைய தீமை வந்து நினைவிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு நிலையையும் என்ன செய்யறாங்க, அங்க வந்து ஏற்படுத்துறாங்க. சின்ன பிள்ளையிலிருந்து ஆரம்பிக்கிறோம், கல்விக்கூடங்களில் இருந்து இதை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம கற்பனையிலும் நாம படிக்க போகும்போது நினைச்சிருக்க மாட்டோம், அது மாதிரியான ஸ்வீட்டா வருது. எது அந்த போதை வந்து ஸ்வீட்டா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கே தெரியாது நம்ம போதைப் பொருளை சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துல வந்து நாம என்ன செய்யறோம், கண்காணித்து அதையும் சீர்திருத்தம் பண்றதுக்கு உண்டான வழிவகைகள் வச்சிருக்கிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் ஒரு அம்சத்தின் அடிப்படையில் நாம வேலை செய்யறோம். அதுல ஒண்ணு என்னன்னா, போதையில் சிக்காமல் தடுப்பது. இது முதல் வேலை, எங்களுடைய வேலையில முதல் வேலை, போதையில் சிக்காமல் அவர்களை தடுப்பது. அப்படியே ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மறுவாழ்வுக்குண்டான நிலைகளை என்ன செய்வது, அவர்களுக்கு மீட்டெடுக்கிறது. மேலும் போதையில வந்து அவங்க வந்து அவங்களுக்கு மறுவாழ்வுக்குண்டான வழிவகைகளை சொல்லி எல்லாம் இழந்துட்டான், திருப்பி திருப்பி குடிச்சிட்டே இருக்கா, வருமானம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவனுக்கு வருமான சூழல் உருவாக்கப்பட்டால் என்ன செஞ்சிருவான், அந்த குடும்பம் வந்து என்ன செஞ்சிடும், கொஞ்சம் நிலைச்சிருந்துடும். அப்படிங்கிற ரீதியான நிலையில வந்து அவங்களுக்கு மறுவாழ்வு இதை இது பண்றோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறோம்னா, போதையில இருந்து அவங்க போதையில வந்து அப்படியே குழுவுறது இருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிவகைகளையும் நாம என்ன செய்யறோம், நாம வந்து செய்யறோம். அதுதான் வந்து மறுவாழ்வு இல்லங்களை, அந்த போதையிலிருந்து மீட்டெடுக்கப்படக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்கள்லாம் இருக்குல்ல, அதுல கொண்டு போய் அவங்கள வந்து சேர்த்து அதுக்குண்டான சில அடையாளங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம், சேர்த்து என்ன செய்யறோம், கொண்டு வரோம். அதே சமயத்துல வந்து ஒரு விழிப்புணர்வு புத்தகம் ஒண்ணு என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சமரசம் இதழ் வருது, அதுல வந்து இது சார்ந்த நிலைகளை வந்து சிறப்பிதழ், இந்த இதழ் வந்து சிறப்பிதழ் இதுக்காக வேண்டி போட்டிருக்கிறோம். பல கட்டுரைகள், பல இதுகள், பல ஆலோசனைகள். இது குடும்ப பெண்களுக்கு கூட என்ன செய்யறோம், சொல்றோம் எப்படி அவங்களை கையாளணும், மீண்டும் மீண்டும் குடிக்க வைக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில வகைகள் எல்லாம் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, எங்களோட கவுன்சிலிங் சென்டர் வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்கள் இருக்கு. அதுல வந்து இந்த கவுன்சிலிங் நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு செய்யறோம். இது எப்படி என்ன ஏது கொஞ்சமாவது ஒரு பயத்தை உருவாக்குன்ற ஒரு சூழல் நம்ம வந்து உருவாக்குறோம். நிறைய மாறி இருக்கிறார். ஏன்னா முந்திய நிலை குருமனை கூட நம்ம எடுத்துக்கிறோம், முந்திய நிலை தற்போதைய நிலை. இப்ப அந்த நிலையை பத்தி அவனுக்கு சொல்லும் போது கொஞ்சம் உணர்றான், கொஞ்சம் இது பண்றான். ஆனா என்னன்னா அழுவை தவிர அவனுக்கு பதிலே இல்லை. என்ன செய்யறது, இப்படி ஆயிட்டேன். அப்ப அவங்கள தான் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இருக்கணும், நல்லவர்களோட சேர்த்து வைக்கணும். நீ இவனோட தான் இருக்கணும், நீ இவனோட தான் போகணும், நீ இந்த சூழல்ல தான் இருக்கணும் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் செய்யும் அவனுக்கு வருது. ஏதோ முடிந்தவரை நாம் வந்து இந்த மாதிரியான சீர்திருத்த விவரங்களை எல்லாம் பண்றோம். அவனை வச்சு பிரச்சாரம் பண்ண சொல்றோம். இவன் குடியாரம் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனே வச்சு என்ன செய்யறது, திருமணை கூட்டம். நான் குடிச்சா இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், இதை நான் மாத்திரத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து என்ன செய்யலாம், பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலையையும் என்ன செய்யறோம், வச்சிருக்கிறோம். குழந்தைகள்ட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுனால சிக்னேச்சர், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் வச்சு சிக்னேச்சர் போட சொல்லி அந்த ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான சில வேலைகளை நம்ம செய்யறோம்.